حبيبك خير الخلق كله பொன்னால ஆனதெல்லாம் பொன்னெடுத்த கோலமது பொன்னை அன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலாய சல்லிம் தாயிமன் அபதம் பஞ்சால ஆனதெல்லாம் பஞ்செடுத்த கோலமது பஞ்சையன்றி வருளதோ யா ஹய்யு யா கய்யூமே மௌலாய வஸல்லிம் தாயிமன் அலா ஹபீபிக கைர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழித்தோழர்களே, மார்க்க பிரச்சினை தௌஹீதுடைய புரட்சி 1979 ஆண்டு இந்த காத்தான்குடியில் ஆரம்பமானது. ஏறத்தாழ 20 வருடங்கள் கடந்துவிட்டன. இந்த பிரச்சனை ஆரம்பமான நேரத்தில் 5 வயதுடையவர்களாக இருந்த சிறுவர்கள் இன்று 25 வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 10 வயதுடையவர்களாக இருந்த சிறுவர்கள் இப்பொழுது 30 வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். 79 ஆண்டு பிரச்சனை நடந்த நேரத்தில் 5 வயதுடையவர்களாக இருந்தவர்களுக்கு அந்த நேரம் ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு 5 வயது. இப்போது 25 வயதிலே இருந்து கொண்டு இந்த ஞானத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 10 வயதுடையவர்களாக இருந்தவர்கள் இப்போது 30 வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். 10 வயதாக இருந்த காலத்தில் அவர்களுக்கு என்ன புரிந்திருக்கும்? ஒன்றுமே புரிந்திருக்க முடியாது. அவர்களும் இப்போது எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். 1979 ஆண்டு இந்த மார்க்க பிரச்சினை ஏற்பட்டு காத்தான்குடியில் மட்டுமல்ல அகில இலங்கை முழுவதும் பெரும் புரட்சிகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் இந்த கொள்கை பற்றி விளக்கமான ஒரு ஃபத்வாவை அரபியில் எழுதி இலங்கையில் உள்ள எந்த ஒரு ஆலிமும் அதற்கு கையெழுத்து போட மாட்டார். ஆகவே இந்தியாவுக்கு சென்று தலை சிறந்த உலமாக்களிடம் கையெழுத்தெடுத்து வருவோம் என்று ஒரு ஃபத்வாவை எழுதி அதற்கு அல் கிப்ரீத்துல் அஹ்மர் என்று பெயரும் வைத்து 1982 ஆண்டு ரமலான் மாதம் என்னுடைய நண்பர் மௌலவி இப்ராஹிம் நதுவி அவர்களையும் அழைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு போனோம். தலை சிறந்த உலமாக்களிடத்திலே கையெழுத்து எடுத்து வருவோம் என்ற எண்ணத்தோடு இந்தியாவுக்கு சென்றோம். இந்தியாவுக்கு சென்று யாரிடத்திலே கையெழுத்து எடுக்கலாம்? இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தலை சிறந்த உலமாக்கள் நிறைய இருக்கின்றார்கள். அவர்களில் யாரிடத்திலே கையெழுத்து எடுக்கலாம்? தகுதி வாய்ந்த தரமானவர்களிடத்திலே தான் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நாகூர் ஷரீஃபுக்கு போனோம்.
ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், நாகூர் ஷரீஃபிலே பல நூறு உலமாக்கள் இருந்தாலும் தகுதி வாய்ந்த தலை சிறந்த திறமையான உலமாக்கள் 2 பேர் இருக்கிறார்கள் என்பது எமக்கு தெரியும். ஆகையினால் அங்கே சென்றோம். அங்கே எல்லா உலமாக்களுக்கும் தலைவரான ஒரு ஆலிம் இருந்தார்கள். அவர்கள் ஆரிஃப் பில்லா, ஆஷிகுர் ரசூல், ஆஷிகு குத்துபில் அக்தா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி, முஹம்மத் பாக்கர் ஆலிம் அவர்கள். இப்பொழுது நாங்கள் ஜனாசா தொழுதோமே, அவர்களுக்காகத்தான் தொழுதோம். முஹம்மத் பாக்கர் ஆலிம் ஆரிஃப் பில்லா அவர்கள்தான் நாகூரிலே தலை சிறந்த அங்கிருந்த உலமாக்களுக்கெல்லாம் லீடராக இருந்தார்கள். அவர்களிடத்திலே சென்று நாங்கள் வஹதத்துல் வஜூதை பற்றி ஒரு ஃபத்வா எழுதி வந்திருக்கிறோம், தாங்கள் அதை பார்த்துவிட்டு சரி என்றால் கையெழுத்து போட்டு தர வேண்டும், பிழை என்றால் பிழையை எங்களுக்கு சொல்லி தந்து எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேட்டோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 75 வயது இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னால். அவர்கள் இந்த செய்தியை சொன்ன உடனே கேட்டார்கள், நீங்கள் ஹம ஓஸ்தா ஹம ஊஸ்தா என்று கேட்டார்கள். அந்த நேரம் ஹம ஓஸ்த் என்றால் என்னவென்பதுதான் எனக்கு தெரிந்திருந்தது, ஹம ஊஸ்த் என்றால் என்னவென்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அது புதிய ஒரு சொல்லாக எனக்கு தெரிந்தது. அப்போது நான் அவர்களிடத்திலே சொன்னேன், நாங்கள் ஹம ஓஸ்து தான், எல்லாம் அவனே என்ற கொள்கையில் உள்ளவர்கள் தான். ஹம ஓஸ்தை பற்றி, எல்லாம் அவன் என்ற கொள்கை பற்றி, வஹதத்துல் வஜூத் பற்றித்தான் இந்த ஃபத்வாவை எழுதி வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் புதிசாக ஹம ஊஸ்த் என்று ஒன்று சொல்கிறீர்களே, அது என்ன, எங்களுக்கு தெரியாது என்று சொன்னோம். அப்பொழுது மர்ஹூம் பாக்கிர் ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹம ஓஸ்த் என்றால் எல்லாம் அவனே என்ற கொள்கை, அதுதான் ஈமான், அதுதான் சரி. ஹம ஊஸ்து என்றால் எல்லாம் அவனில் நின்றும் உள்ள கொள்கை, எல்லாம் அவனில் நின்றும் உள்ளது என்ற கொள்கை, அது ஷிர்க், அது குஃப்ரு. நீங்கள் ஹம ஓஸ்தா ஹம ஊஸ்தா என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், ஹம ஓஸ்த் எல்லாம் அவனே என்ற கொள்கையை அன்றி எல்லாம் அவனில் நின்றும் உள்ளது என்ற கொள்கையில் சேலை வேறாக்கி அவனை வேறாக்கின எல்லாம் அவனில் நின்றும் உள்ள கொள்கையில் உள்ளவர்கள் அல்ல என்று சொன்னோம். சந்தோஷப்பட்டார்கள். இதுதான் உண்மையான ஈமான், வஹதத்துல் வஜூத் தான் சரியான கொள்கை, ஹம ஓஸ்த் தான் சரியான அகீதா. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் நீங்கள் சொல்வது போல் ஹம ஓஸ்து பற்றி தான் எழுதியிருக்கிறோம், ஹம ஊஸ்து பற்றி எழுதவில்லை, அதை பிழை என்றுதான் எழுதியிருக்கிறோம், பார்த்துவிட்டு கையெழுத்து போட்டு தாருங்கள் என்று சொன்னோம். ஒரு பெரிய மனிதனுடைய பண்பு எப்படி இருக்கும், அவர் இன்னொருவரை தான் காட்டி விடுவார், எடுத்தவுடனே கையெழுத்து போட மாட்டார். இது ஒரு பெரிய மனிதனுடைய பண்பாக இருக்கும். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த நாகூர் ஷரீஃபிலே பல உலமாக்கள் இருக்கிறார்கள், என்னை விட தகுதியான தரமான ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவர் தான் மதிப்புக்குரிய யாசின் ஹசரத் அவர்கள். அவர்களிடத்திலே போய் நீங்கள் கையெழுத்தெடுத்துக் கொண்டு வாருங்கள், அவர் கையெழுத்து போட்டால் நானும் போட்டு தருவேன் என்று சொன்னார்கள். இவர்களுடைய வீட்டுக்கும் அவர்களுடைய வீட்டுக்கும் இடையிலே ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. நானும் இப்ராஹிம் நதுவி அவர்களும் யாசின் ஹசரத் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய வீட்டுக்கு சென்றோம். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அவர் ஒரு அற்புதமான மனுஷன்,
தமிழும் பேசிக் கொண்டிருப்பார், இடையிலே உருது பேசுவார், இடையிலே இங்கிலீஷ் பேசுவார். இப்படியான ஒரு அற்புதமான மிக மிக திறமையுடைய ஒரு மனிதன், ஒரு ஆரிஃபு பில்லா, மிச்சம் நுணுக்கமான மனிதன். எங்கள்கிட்ட கிதாபுகள் நிறைய இருக்கு, நாங்க சும்மா அலுமாரியில் அடுக்கி வச்சிருக்கோம். அந்த மனுஷன் அந்த காலத்துல, இப்ப இல்லது, அந்த காலத்துல நம்ம வீட்டில் இருக்கிற குர்ஆனுக்கு நாங்க துணியால உர போட்டு அதுக்கு ஒரு கவரும் வச்சு அதை கட்டித்தான் வைப்போம். இப்ப யாரு சரி குர்ஆன உர போட்டு கட்டி கட்டி வைக்கிறையா? அந்த அளவுக்கு மவுசு குறைஞ்சு போச்சு. கும்மா குர்ஆன மேசையில வைப்பான், அல்லட்டி ஒரு உசரத்துல வைப்பான். அந்த காலத்துல நம்ம ஊர்லயும் குர்ஆனை சும்மா வைக்க மாட்டாங்க, உர போட்டு துணியால உர போட்டு கவுத்தால கட்டித்தான் வைப்பார்கள். இது குர்ஆன். இந்த மனுஷன் யாசின் ஹசரத்து அவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கிதாபுக்கும் உர போட்டிருக்காரு, துணியால உர போட்டு கட்டித்தான் வச்சிருக்காரு. ஒரு 1000 கிதாபண்ட் அவர்கிட்ட இருக்கிறது, 1000த்துக்கும் உர இருக்கு. நான் கண்டுட்டு அதிசயப்பட்டேன், எந்த அளவுக்கு இந்த மனுஷன் கிதாபுக்கும் மதிப்பு கொடுத்திருக்கிறார் அப்படி என்று. ஒரு கிதாபு எடுத்து பிரிக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிடும். ஏன் உர போட்டிருக்கீங்க, அதை மெல்ல மெல்ல பிரிச்சு தான் எடுத்து பார்ப்பார். அப்படியான ஒரு மனுஷன். அவருக்கு குழந்தைகள் இல்லை, அவரும் அவருடைய மனைவியும் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. பழங்காலத்து வீடு, மூசா நபியுடைய காலத்தில் உள்ள வீடா இருக்கலாம், பழங்காலத்து வீடு. அவர்கிட்ட போய் இப்படி ஒரு பத்துவா எழுதிட்டு வந்திருக்கிறோம், நீங்க கையெழுத்து போட்டு தரணும். சரியெண்டா கையெழுத்து போடுங்க, பிழையண்டா எங்களுக்கு பிழையை சொல்லி தந்து எங்களை நல்வழிப்படுத்தி விடுங்கள் என்று கேட்டோம். அவரு கேட்டாரு, இவரு கேட்டதுக்கு மாற்றமாக இவர் கேட்டது ஹம ஓஸ்தா ஹம ஊஸ்தான்னு தான் கேட்டார். அவர் கேட்டார், நீங்கள் ஐனியத்தா கைரியத்தா என்று கேட்டார். ஹக்கும் ஹல்கும் ஒன்றென்று பேசுகிற ஆளா, அது வேறு இது வேறு என்று பேசுகிற கைரியத்தில் உள்ள ஆளான்னு கேட்டார். நாங்க சொன்னோம் ஐனியத், அதுவும் இதுவும் ஒண்ணுதான், அப்படி என்ற ஐனியத்து கொள்கை உள்ள ஆக்கள் என்று சொன்னோம். உடனே சொன்னார், அதுதான் சரி, ஷிர்கு, அது குஃப்ரு. என்ன செய்யணும் பார்த்துட்டு ஃபத்வாவில் கையெழுத்து போட்டுத்தாங்க என்று சொன்னோம். உடன் அந்த மனுஷன் சொன்னாரு, இந்த நாகூர்ல பல உலமாக்கள் இருக்கிறாங்க, என்னை விட பெரிய ஆக்கள் பலர் இருக்கிறாங்க, அதில் ஒரு ஆள் முகமது பாக்கர் ஆலிம், அவங்ககிட்ட போய் அவங்க கையெழுத்து போட்டு தந்தா நானும் போட்டு தருவேன், அவங்ககிட்ட போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அப்பதான் அவங்ககிட்ட சொன்ன விஷயத்தை நாங்க ஏற்கனவே அவங்ககிட்ட போனோம். அவங்க அமோஸ்தாம ஊஸ்தான்னு கேட்டு விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு, என்னோட பெரிய ஆள் யாசின் ஹசரத் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கையெழுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்கள்ட்ட வந்தோம். நீங்க இப்ப திருப்பி அவங்கள்ட்ட அனுப்புறீங்கள, என்ன செய்யறேன்? அவங்க போட்டா தான் நான் கையெழுத்து போடுவேன் என்று இந்த மனுஷன் சொல்லிட்டாரு. திருப்பி இங்க யாசின் பாக்கர் ஆலிம் சாஹிப் அவங்கள்ட்ட வந்தோம். இப்படி அவங்க சொல்றாங்க, நாயகமே என்ன செய்யறது, நான் கையெழுத்து போட மாட்டேன், அவங்க போட்டா தான் போடுவேன் என்று இவர் ஒட்ட காலில் நிற்கிறார். சரி என்று திருப்பி அவரிடத்துல போறோம். அவர் ஒத்த காலில் நிற்கிறார். அவருடைய வீட்டுக்கும் இவருடைய வீட்டுக்கும் இடையில ஒரு 7-8 தரம் நான் இப்ராஹிம் மௌலவியும் போய் 2 பேருக்கும் அழுத்து பத்துவாவமான கித்துவாவமான கிழிச்சொறிஞ்சு போட்டு நாம வீட்டுக்கு போவோம். என்ன இந்த ஆக்கள் செய்யற வேலை 2 பேருக்கும் ஆத்திரமும் வந்துச்சு. சரி, ஆத்திரப்படாம விஷயத்தை முடிச்சுக்குவோம், இவ்வளவு தூரம் பணம் செலவழிச்சு பத்துவா வழிட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி கடைசியில யாசினாத்துறது சொன்னாங்க, சரி தம்பி, இப்ப ஃபத்வா கையெழுத்து போடுறேன்னு இந்த ஃபத்வா நீங்க இப்ப இந்த ஒரு 75-80 பக்கத்துல எழுதிட்டு வந்திருக்கிறீங்க, இது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சு பார்க்கணும், பார்த்தா தான் அது சரி பிள்ளைங்கிறத எங்களால தீர்மானிக்கலாம். நீங்க சும்மா பொதுவா சொன்னதுக்கு அதை ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படி என்று சொன்னார். ஒரு அறிவாளி அப்படித்தான் சொல்லுவாரு. அதையும் பொறுத்துக்கிட்டு அப்ப என்ன செய்யணும் ஹசரத்னு கேட்டோம். அப்ப நோன்பு, ரமலான் மாதம், இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, ஜும்மா பள்ளிவாசல் உண்டு. அவங்க சொன்னாங்க, இரவைக்கு தராவியக்கு பிறகு இந்த ஃபத்வாவில் நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்கிற விஷயத்தை சாராம்சத்தை
இந்த பள்ளிவாசல்ல பேசுங்க, நீங்க பல மக்கள் மத்தியில பேசுங்க. இந்த நாகூர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு இங்க வைப்போம். பேசி முடிஞ்சதுக்கு பிறகு சகர் வரைக்கும் நீங்க எழுதிட்டு வந்திருக்கிற பத்துவாவை எல்லாரும் சேர்ந்து வாசிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுவோம் சொன்னாங்க. நல்லதுதான் அப்படி என்று சொல்லி அன்றிரவு நாகூர்ல அந்த பள்ளிவாசல்ல நாங்க தராவிகை தொழுதுட்டு, தராவிக்கு பிறகு நான் பயான் பண்ணினேன். ஒரு 1.5 மணி அளவுக்கு நான் பயான் பண்ணினேன் இந்த கொள்கையை பற்றி. அதுக்கு பிறகு உலமாக்கள் அத்தனை பேரும் அங்கே சமூகம் கொடுத்து சொன்னாங்க, நீங்க தான் எழுதினாளுக்கு தான் வாசிக்கிறவங்க லேசாரிக்கும், நீங்களே வாசிங்க, நாங்க கேட்டுட்டு இருப்போம் சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் மௌலவியும் இருந்தார், நான் தான் வாசிச்சேன். வாசிச்சுக்கிட்டு போகும்போது ராயித்து ரப்பி ஃபீ சூரத்தி ஷாபின் அம்ரத காபித்தின் லஹு வஃப்ரத்துன் மின் ஷாரின் வபி ரிஜ்லிஹி நஅலானி மின் தஹபின் வஅலா ரஅஸிஹி தாஜும் மின் தஹபின் என்ற ஒரு வசனம் வருகிறது. எங்க வருது? நாயகமே, புத்துஹாத்துல் மக்கியாவுல முஹைதீன் இப்னு அரபி அப்படி சொல்லியிருக்காங்க என்று சொன்னேன். புத்துஹாத்துல் மக்கியாவுல வருகுதா அப்படி என்று கேட்டாங்க. ஆமா வருகுதுன்னு சொன்னேன். என்ன கருத்து? ராயித்து ரப்பி, என்னுடைய இறைவனை கண்டேன், ஃபீ சூரத்தி ஷாபின் அம்ரத, முகத்தில் முடி முளைக்காத வாலிபனுடைய பொடியனுடைய உருவத்திலே என்னுடைய ரப்பை நான் கண்டேன். லஹு வஃகபித்தின், ஆள் முறுக்கேறினவனாக முடிகளெல்லாம் சுருண்டவனாக இருந்தான். அவனுடைய 2 காலிலும் தங்கத்தினால் 2 தண்டைகள் இருந்தன. வாலா ரஸிஹி தாஜும் மின் தஹபின், அவனுடைய தலையில் தங்கத்தினால் ஒரு கிரீடம், அரச முடியும் இருந்தது என்ற ஒரு ஹதீஸ். அது ஹதீஸ் தான். அது முஹைதீன் இப்னு அரபி புத்துஹாத்துல் மக்கியாவில் எழுதியிருக்கிறாங்க. அதை நான் கோட் பண்ணியிருந்தேன். இது வருகிறதா புத்துஹாத்துல் மக்கியாவில் என்று கேட்டாங்க. ஆமா நாயகனே வருகிறது என்றேன். உடனே அந்த பள்ளிவாசல்ல ஒரு அலுமாரி இருந்துச்சு. அந்த அலுமாரியில பள்ளிவாசல் கிதாபும் இருக்கி, இந்த மனுஷன் கிதாபும் அந்த பள்ளிவாசல் அலுமாரில் இருக்கு. நம்ம உடனே சொன்னாரு, உடனே துறந்து எடுத்து அந்த கிதாபை பார்க்கணும், இந்த பக்கத்தில் அது வருகுதான்னு பார்த்து அறிஞ்சாதான் செயின் பண்ணுவோம் என்றாங்க. சரி என்று துறப்படுத்து உடனே திறந்து அங்க புத்துஹாத்துல் மக்கியா பெரிய கிதாபு 4 வால்யூம், அதை எடுத்து அவர்களே விரித்து அதே பக்கத்துல பார்த்தா இருக்கு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். சரி அடுத்தத்தை வாசிங்க, அடுத்தத்தை வாசிச்சோம். சகர் நேரமா போச்சு. இப்ப எல்லாம் வாசிச்சு முடிஞ்சு. இப்ப என்ன கையெழுத்து போடுறீங்களா? ஆமா போடுறோம். ஆறு முதல்ல போடுற பாக்கராலின் சாயி போடட்டும். அவங்கள்ட்ட கேட்டா முதல்ல இவங்க போடட்டும், அதுக்கு 2வது நாம் வைக்கணும். இவங்கள்ட்ட கேட்டா இல்ல அவங்க போடட்டும். இதுல ஒரு காமனத்தியாலும் பெரிய சண்டையா போகும். யாரு சரி போட்டு தாங்க என்று சொல்லி கடைசியில பாக்கராலின் சாஹிப், இப்போ நாங்க தொழுதோமே, ஜனாசா தொழுதோமே, பாக்கராலின் சாஹிப் ஆரிஃப் பில்லா அவர்கள் கையெழுத்து போட்டார்கள். அதற்கு கீழே யாசின் ஹசரத் கையெழுத்து போட்டார்கள். அதற்கு கீழே பலர் தொடர்ந்து கையெழுத்து போட்டார்கள். இது ரமலான் மாதம் 82ஆம் ஆண்டு ரமலான் மாதம். பிறை மாத்திரம் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த நிகழ்ச்சி நாகூர் ஷரீஃபிலே நடைபெற்றது. அங்க நாகூர்ல இருந்த முக்கியமான ஆட்கள்ட்டெல்லாம் நாங்க கையெழுத்து எடுத்துக்கொண்டோம். திரும்பி நாகூரை தவிர வேற எந்த ஊர்ல போய் கையெழுத்து எடுக்கலாம் உலமாக்கிட்ட என்று விசாரிச்சா சரிகான்ற உலமாக்கள் இருக்காங்கதான். இந்த கையெழுத்து போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போது யாசின் ஹசரத்து கூட கேட்டார்கள் என்னிடத்துல, இப்ப கையெழுத்து போட்டு தர சொல்றீங்களே, இப்ப கையெழுத்து போட்டு தந்தா இதை நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து அச்சிட்டு புத்தகங்களா ஒளியாக்குவீங்களா என்று கேட்டாங்க. ஏன் கேட்கறீங்கன்னு கேட்டேன். நீங்க அப்படி தமிழ்ல மொழிபெயர்த்து ஒளியாக்குறேன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன்டாங்க. இதையெல்லாம் யாரு போய் தமிழ்ல மொழிபெயர்த்துட்டு புத்தகம் எழுதிக்கிற, நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொன்னேன். என்ன வெளியாக்குற நோக்கம் தான் எனக்கு, கையெழுத்து எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொன்னேன். உடனே கையெழுத்து எல்லாருமே போட்டு தந்தார்கள். இது
ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே வேறு யாருகிட்ட கையெழுத்து எடுக்கலாம் என்று பார்த்தா எடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இல்லாம இருந்துச்சு. கையெழுத்து போடுறதுக்கு எல்லாரும் தயங்குற மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு இலங்கைக்கு வந்து இன்னும் அதோட மேலதிகமாக சில விஷயங்களும் சேர்த்து எழுதிட்டு சின்னச்சமது மௌலவியையும் கூட்டிட்டு 2வது தரம் நான் இந்தியாவுக்கு போறேன். எனக்கு கையெழுத்து எடுத்துட்டு வரணும் தான் போறேன். போய் முதல்ல எங்க போவோம்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஊர் இருக்கு, எந்த ஊருக்கு போகலாம்? அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன், உங்களுக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும், சின்னாக்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வயசானாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல்லாண்டு ஏறத்தால் ஒரு 20-22 வருடங்களுக்கு முதல் அவர் இந்த காத்தாங்குடிக்கு ஒரு மீலாது விழாவிலே பேசுவதற்கு வந்திருக்கிறார். பேராசிரியர் அப்துல் கபூர் MA அவர்கள் எனக்கு தெரியும். அவர் நானும் ஒரே மீலாது விழாவில் இந்த பீச் ரோட்ல நாங்க பேசி இருக்கிறோம். அந்த அறிமுகத்தில் நான் பார்த்தேன், அவங்க தற்கலை, தமிழ்நாட்டில் தற்கலைங்கிற ஊர்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்டையும் கையெழுத்து எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு வருவோம் என்று தற்கலைக்கு போனேன். தற்கலையில் அவர்கள் அப்போது இருக்கவில்லை, பாளையங்கோட்டையில் இருந்தார்கள். அப்ப விசாரிச்சு டெலிபோன் நம்பர் எடுத்து பாளையங்கோட்டைக்கு டெலிபோன் போட்டேன். உங்களை சந்திக்கிறதுக்காக நான் தற்கலைக்கு வந்திருக்கிறேன், எப்படி சந்திக்கலாம், பாளையங்கோட்டைக்கு நான் வரையாண்டு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க வரவானாது, தற்கலையில நீங்க தங்கிருங்க, உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்துல் கபூர் MA பேராசிரியர். அதே மாதிரி அடுத்த நாள் தற்கலைக்கு அவர்கள் இறங்கினார்கள். அவரிடத்துல விஷயத்தை சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு அறிவாளி தான், ஆனா மௌலவி இல்ல. இதுல கையெழுத்து போடுறதுக்கும் கூட பத்துவா தமிழ்ல இருந்தா பரவாயில்ல, அரபுல இருக்கி எனக்கு கையெழுத்து போட்டுக்கு இயலாது, நான் மௌலவி இல்லை. ஆகவே உலமாக்கள், தரமான உலமாக்கள்கிட்ட நீங்க போய் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க. யாரு தரமான உலமாக்கள் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதுக்கு கையெழுத்து போடுறேன்னா காயல் பட்டணத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் தான் கையெழுத்து போடுவாங்க, இன்னைக்கு எல்லாரும் போட மாட்டாங்க அப்படி என்று சொன்னார். உடனே தற்கரையிலிருந்து காயல் பட்டணத்துக்கு நானும் சமது மௌலவி அவர்களும் வந்தோம். வந்து காயல் பட்டணத்தில் இந்த இல்முடையவர் யார் என்று விசாரித்த போது ஜலீல் முஹித்தீன் ஹசரத் அவர்கள், இந்த இல்மிலே உள்ள மனுஷன், அவரிடத்தில் கையெழுத்து எடுக்கலாம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு போனோம், அவரிடத்தில் விஷயத்தை சொன்னோம். அவர் சொன்னார், ஃபத்வாவை என்னிடத்தில் தாருங்கள். கீழக்கரைக்கு பக்கத்தில் ஆயிஷா நகர் என்று ஒரு ஊருண்டு, அங்கு மதரசத்தில் மவாலி என்று ஒரு மதரசா இருக்கிறது. அந்த மதரசா என்னுடைய மேற்பார்வையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மதரசாவுக்கு போய் நீங்கள் இருங்கள், நான் உங்களுடைய பத்துவாவை எடுத்துக்கொண்டு அங்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். நாங்க 2 பேரும் வந்து ஒரு வாரம் 7 நாள் இந்த மனுஷனை காத்துக்கிட்டு ஆயிஷா நகர்ல அந்த மதரசால உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், வரையில்லை. பிறகு ஒரு டெலிபோன் வந்துச்சு, வருவதற்கு வசதி இல்லை, இந்த உங்களுடைய பத்வா மெட்ராஸ்ல அங்கப்ப நாயகன் இன்ஸ்டிடியூட்ல மண்ணடியில சயின்ஸ் மெடிக்கல் என்ற கடையில் இருக்கும், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு தகவல் கிடைச்சிச்சு. பெரிய கைசேதனுங்க 2 பேருக்கும். அதையும் கேட்டுக்கிட்டு இப்ப என்ன செய்யலாம் என்று அந்த ஹசரத்துமார்கிட்ட கேட்டோம். அந்த மதரசா ஹசரத்துமார் 5 பேர் இருந்தாங்க. 5 பேர்ட்டு கேட்டோம், அப்ப நீங்களாவது இந்த பத்துவாவில் கையெழுத்து போட்டுதாங்க என்று. அவங்க சொன்னாங்க, பகதத்துல் வஜூதை இப்பதான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம், ஜலீல் முஹிதீன் ஹசரத்துக்கிட்ட இப்ப படிச்சுட்டு இருக்கோம், கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு இதை பற்றிய முழு விவரம் எங்களுக்கு தெரியாது. நீங்க கையெழுத்து எடுக்கிறா இருந்தா இப்போது இந்த காலத்தை பொறுத்தவரையிலே ஒரு குத்துபு ஜமான் இருக்கிறார்கள், கம்பத்திலே இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போனால் தான் உங்களுக்கு கையெழுத்து கிடைக்கும், வேற எவனுமே போட மாட்டான் அவங்க சொன்னாங்க. எங்க போகணும்? கம்பத்துக்கு. அப்ப இங்கிருந்து மதுரை போய் மதுரையிலிருந்து பழனி ரோட்ல போகணும் கம்பத்துக்கு. சரி என்று ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பத்துக்கு போய் சேர்ந்தோம். கம்பத்துக்கே ரொம்ப பயந்தான் போனோம். ஏன்னா அந்த குத்துபுசமான அவங்க முடியிருந்தா பாரம் எடுக்க மாட்டாங்களாம், தாடி இல்லாத ஆக்களை பாரம் எடுக்க மாட்டாங்களாம் என்றெல்லாம் செய்தி கேள்விப்பட்டு பயந்து பயந்தே போனோம். போய் விஷயத்தை சொன்னோம். நாயகமே இருந்தாங்க, அவங்களுடைய தைக்காவில் இருக்கிறாங்க. அவங்க 25 வருஷத்துக்கு மேல கல்வத்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னோம், நாயகமே இப்படி ஒரு பத்துவா அழிட்டு வந்திருக்கிறோம், தாங்கள் பார்த்துட்டு சரியண்டா கையெழுத்து போட்டுத்தாங்க, பிள்ளையண்டா எங்களை திருத்திட்டாங்க.
உடனே அவங்களோட மகனை கூப்பிட்டாங்க. அவங்க பயஞ்சுவாண்டு இவரு இப்படிதான் சொன்னாங்க. இவரு ஸ்ரீலங்கா சிலோன்ல இருந்து பௌத்தத்தில் வஜூதை பத்தி ஒரு 10 வாடிட்டு வந்திருக்கிறாராம், கொஞ்சம் வாசி பார்ப்போம் வந்தாங்க. அந்த மகன் நின்ற நிலையில கட்டிலோரமா நின்று வாசிட்டே இருந்தாரு. அவர் ஒரு ஆலிம். பாப்பா அவங்க அப்துல் ரஹ்மான் வலியுல்லா கம்பம் ஹசரத் அவர்கள் கட்டில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் வாசிச்சு முடிஞ்ச உடனே நல்லா எழுதியிருக்கிறீங்களே சா என்ன பாராட்டி போட்டு மகன்கிட்ட சொன்னாங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் இதை நான் பார்த்தேன், இது முழுக்க முழுக்க சரி என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று வசனத்தை எழுதி கொண்டாந்து தான் நான் கையெழுத்து போடுறேன் என்று சொன்னாங்க. உடனே மகன் வந்து எழுதினாரு. எழுதி கொண்டே கொடுத்த உடனே கம்மாசரத்து கையெழுத்து போட்டு தந்தாக. அவளோட கையெழுத்து மிரிக்கி. நான் இதை எதுக்காக வேண்டி சொல்ல வாரன் என்றால், இப்போது நாங்கள் ஜனாசா தொழுகை நடத்திய அல் ஆரிஃப் பில்லா முஹம்மது பாக்கர் ஆலிம் அவர்கள் இதையெல்லாம் கையெழுத்து போட்ட நேரத்தில் அவங்க எழுதின வசனத்தை கொஞ்சம் உங்கள் மத்தியிலே வாசிச்சு காட்டி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். இந்த கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். ரமலான் பிறை 19ஆம் அன்று 82ஆம் ஆண்டு 11/7/1982ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 19ஆம் அன்று கையெழுத்து போட்டு தந்திருக்கிறார்கள். இது நம்ம பழசா போச்சு, நான் பத்திரமா வச்சிருக்கேன். என்ன எழுதியிருக்கிறார்கள்? பிஸ்மிஹி தஆலா வ பிஹி நஸ்தஈன் யஅலம், நீங்க தெரிஞ்சுக்குங்க யா அஹி சகோதரனே, அன்ன வஹதத்துல் வஜூதி பிதலாயில அக்லியத்தின் வ நக்லியத்தின் ஹக்குன் முதாபிகுன் லில் மذهب الصوفية وأهل السنة والجماعة. வஹதத்துல் வஜூத் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை, எல்லாம் அவனே என்ற ஹமோஸ்த் என்ற கொள்கை, அக்லியத்தான ஆதாரங்களை கொண்டும் நக்லியா சுருதி பிரமாணங்கள் கொண்டும் யுக்தி பிரமாணங்கள் கொண்டும் ஹக்குன் சத்தியமேதான், முதாபிகுன் லில் மذهب الصوفية சூபியாக்களுடைய போக்கோடு ஒத்திருக்கிறது, அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅவுக்கு ஒத்திருக்கிறது, வமுபத்திலுன் லி அகாயிதில் மதாஹிபில் பாத்திலா அசத்தியமான போக்குடைய கொள்கைகளை எல்லாம் இது பாத்திலாக்கி நிற்கின்றது. قال الإمام حجة الإسلام محمد غزالي في إحياء علوم الدين, இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலில் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஃபீ அக்ஸாமி உலூமில் ஆஹிரா, மறுமையினுடைய அறிவின் வகைகளை பேசும்போது, வல் கிஸ்முல் அவ்வலு, மறுமையுடைய அறிவின் முதலாவது இல்முல் முகாஷபா வஹுவ இல்முல் பாத்தின், இல்முல் பாத்தின் என்று சொல்லப்படுகின்ற முகாஷபாவுடைய இல்முதான் மறுமையுடைய இல்மில் முதலாவது படியில் உள்ளது. வதாலிக காயத்துல் உலூம், அந்த அறிவுதான் அறிவுகளுக்கெல்லாம் மேலான அறிவு. வகத் கால பஅதுல் ஆரிஃபீன், ஞானிகளில் சிலர் சொன்னார்கள், மன் லம் யகுன் லஹு நஸீபும் மின் ஹாதல் இல்மி அகாபு அலைஹி சூஅல் காத்திமா, எந்த ஒருவன் இந்த வஹதத்து வஜூத் ஞானத்தை பெற்றுக்கொள்ள நசீபில்லாமல் போகிறானோ அவனுக்கு சூஉல் காத்திமா, குபூரின் மீது மௌத்தாகக்கூடிய நிலம் அவனுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் பயப்படுகிறோம் என்று ஆரிஃபீன்கள் சொல்கிறார்கள். வஅத்னா நஸீபின் மின்ஹு அத்தஸ்தீகு பிஹி வ தஸ்லீமுஹு லிஅஹ்லி, அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நசீபத்தனுக்கு இல்லாது போனாலும் ஆக குறைந்தபட்ச நசீபு என்ன தெரியுமா? இந்த இல்மை அவன் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும் இது உண்மை என்று அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய விளக்கம் அதை பேசுகின்றவர்களுக்குத்தான் தெரியும் என்று அவன் ஒத்துக்கொண்டு இதை மறக்காமல் இருப்பதுதான் அவனுக்கு கிடைக்கின்ற மிக மிக குறைந்தபட்ச நசீப் என்று ஆரிஃபீன்கள் சொல்லுகிறார்கள். இஹ்யா உலூமுத்தீன் கிதாபுல் இல்ம், கிதாபுல் இல்ம் என்ற பாடத்தில் இஹ்யா உலூமுத்தீனில் இந்த செய்தி வருகிறது.
قال الإمام ابن حجر مكي في فتاوى الحديثية ما نصه ينبغي لكل ذي عقل ودين புத்தியுடைய மார்க்கமுடைய ஒவ்வொருவனுக்கும் அவசியம் அல்லா யகா ஃபீ வரத்தத்தி இன்கார் மறுத்தல் என்ற அபாயத்திலே அவன் விழுந்து விடாமல் இருப்பது அவசியம். அது கொலை செய்யக்கூடிய ஒரு நஞ்சாக இருக்கிறது. மறுத்தல், இந்த இல்மை மறுப்பது கொலை செய்யக்கூடிய ஒரு நஞ்சாக இருக்கிறது. கமா ஷஹிதலிக கதீமன் வஹதீசன், அது கொலை செய்யக்கூடிய நஞ்சு என்பதை தற்போதும் கடந்த காலங்களிலும் நாங்கள் அதை கண்டிருக்கிறோம். நலர்த்து ما كتب الفاضل المحقق الحاج مولوي عبد الرؤوف مصباحي بهجي من أولها إلى آخرها فهي صحيحة بلا شك ولا ارتياب. மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி என்பவர் எழுதியதை அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் பார்த்தேன். வஹிய ஸஹீஹத்துன் பிலா ஷக்கின் வல் இர்தியாப், எந்த விதமான சந்தேகமும் இன்றி அது சரியானதாக இருக்கிறது. வஹரா லில் கபூலி வல் அமல், ஏற்றுக்கொள்வதற்கும் இதன்படி அமல் செய்வதற்கும் இது தகுதியானதாக இருக்கிறது. இந்த அவில் உலூமி வல் ஃபضல், அறிவுடையவர்களிடத்தில். வலில்லாஹி மா அத்வல பாஹு வ அக்ஸர இத்திலாஹு ஷக்கரல்லாஹு ஸயஹு வஜ்தி. பேசினதுக்கு பிறகு 35 ரூபாய் காசு தந்தா எனக்கு. இது நாகூர் தர்கா ஷரீஃப்ல வச்சு தரக்கூடிய, நாகூர் ஆண்டவங்க தரக்கூடிய பணம். இதை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். வாழ்க்கையில பொருளாதார பறக்கத்து ஏற்படும், செலவழிச்சுட்டுப்படா அப்படின்னு 35 ரூபாய் இந்தியா காசு தந்தாங்க. அதை எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு சுத்தி, ஒரு வெள்ள புடவைக்குள்ள வச்சு சுத்தி கிட்டி ரொம்ப பக்குவமாக பேக்கில் அடியில வச்சுக்கிட்டோம். ஏன் பொருளாதார விருத்தி ஏற்படும், இது நாகூர் ஆண்டவர் சாரம் என்று சாராகலை என்று வச்சுக்கிட்டோம். நான் இப்ராஹிம் மௌலவியும் கிடந்த இடம் எல்லாம் சுத்திக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேர்ந்து பொஜெட்டை பார்த்தா காசு இல்லை. அவர்கிட்டையும் காசு இல்லை, என்கிட்டையும் காசு இல்லை, விலைஞ்சி குடிக்கிறதுக்கும் காசு இல்லை. அப்ப நான் கேட்டேன் இப்ராஹிம் மௌலவிகிட்ட, இப்ப காசு இல்லையே, இங்க யாரப்பா காசு தரத்துக்கு இருக்கி, நீ நாகூர் ஆண்டவங்க சந்தத்தை பத்திரமா வச்சுக்க சொல்லி அந்த மனுஷன் சொன்னாரு. என்ன செய்யறாங்க, எடுத்து சில வடிப்பமாண்டு. இல்ல அதை எடுக்க வேணாம் மௌலவி என்று இப்ராஹிம் மௌலவி சொன்னாரு. எடுக்காட்டி என்னப்பா செய்யற, தேத்தனியாக குடிக்கணுமே, தெரிஞ்சவன் அறிக்கான். அல்ல இலங்கையா இன்னொரு ஊருக்கு டெலிவம் போட்டு நாங்க இன்னொருல இருக்கோம் காசு அனுப்பி சொல்றதுக்கு அப்படியும் இல்லையாப்பா, என்ன செய்யற. 35 ரூபாய் எடுத்து ராமேஸ்வரத்திலே வேலையை முடிச்சு விட்டோம். அதனால இந்த தரித்திரியத்துல இப்ப கிடக்கும். அதை வச்சுட்டு இருந்திருந்தா இந்த தரித்திரியம் வந்திருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஞானத்தை தெரிந்தவர்கள், ஞானிகள், ஆஷிக்குர் ரசூல்கள், ஆஷிக்குல் அவுலியாக்கள், ஆரிஃபு பில்லாக்கள் இலை மறை காய் போல் இந்த இலங்கையிலும் வாழ்கிறார்கள், இந்தியாவிலும் வாழ்கிறார்கள், உலக நாடுகள் அனைத்திலுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பம்பன்களுக்கு பயம் சொல்றதுக்கு வம்பர்கள் இருக்கிறார்களே, வம்பர்கள், விஷயங்கள் விளங்காதவர்கள், ஃபித்னாவில் ஆழ்த்தி விடுவார்கள் என்பதற்காக பயந்து போயிருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் போது, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த செய்தியை வஹதத்துல் வஜூத பேசுறேன்டா யாருக்கும் மத்தியில 2 பேருக்கிட்ட சொல்லணும்டா சொல்லுவாங்களாம். இந்த கதவையெல்லாம் பூட்டம் வாங்கலாம், ஜன்னலையெல்லாம் பூட்டம் வாங்கலாம். அவங்களோட வீட்டுல ஜன்னலெல்லாம் பூட்டி கதவெல்லாம் பூட்டினதுக்கு பிறகு சாவி அங்க என்ன பாடலாம், பூட்டின சாவியின் தரிக்கு நாயகமே அதுதான் என்கிட்ட ரெண்டு வாங்கி துடைக்கு கீழே வச்சுக்கிட்டு தான் இந்த இல்மை சொல்லுவார்களாம். இப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், ஜன்னலையா பூட்டுறோம், கதவையா பூட்டுறோம், பள்ளியா பேசுறோம், பகிரங்க மேடையில் ஸ்பீக்கர் போட்டு நாங்கள் சத்தமாக உலக மக்கள் அத்தனை பேரும் கேட்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறோம், உலகம் எல்லாம் பரவக்கூடிய அளவுக்கு எழுதுகிறோம். அது அப்படியான வம்பர்கள் அந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு சிலர் பயந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் பயப்படாமல் ஷேகுல் அக்பர் முஹைத்தீன் இப்னு அரபி நாயகத்தை போன்ற ஒரு சிலர், இமாம் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற ஒரு சிலர் பகிரங்கமாக உயிர் போனால் போகட்டும் என்று பேசியும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு
பல துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டும் இருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அவன் ஏசுவான் இவன் ஏசுவான், அவன் அடிப்பான் இவன் அடிப்பான், அவன் சுடுவான் இவன் சுடுவான் என்பதை பயந்து மார்க்கத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. மார்க்கத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். அது எமது கடமை என்பதற்காக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே நீங்களும் இந்த தௌஹீத் வழியிலே வாழ வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.